ஒருவன் தன் மனைவியை தள்ளி விடுவது சரியா அப்படின்னா இயேசுவானவர் எப்படி கதையிலேருந்து கோட் பண்ணுவார்? என்ன சொல்கிறார்? ஆதியில் இப்படியெல்லாம் கிடையாது, மனுஷன் எப்படி படைச்சார், ஒரே சரீரத்திலேருந்து படைச்சார் அப்படின்னு அங்கே போகிறாரு. படைப்பில் இதெல்லாம் கிடையாதுங்கிறார். உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசையை கொண்டு வந்தவருடைய நோக்கம் என்ன? ஒரு இருதய கடினத்தின் நிமித்தம் சரி சமாதானமாக கொஞ்சமாவது வாழுங்களேன் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தாரே தவிர என்ன தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கொண்டு எங்கே கொண்டு போகிறார்? தேவன் இணைத்ததை அப்படின்னு தான் கொண்டு போகிறாரு. ஆதியாகமத்தில் அவர் சொல்லியிருக்க மாட்டார் இல்லை. என்ன அப்படி முடிக்கிறீங்க? ஆதியாகமம் 2ல் இருந்து தான் அவர் கோட் பண்ணுறாரு. ஆதியாகமம் 2ல் தான் சொல்கிறாரு தேவன் இணைத்தது. அங்கேயும் அவர் சொல்கிறாரு இனி புருஷனும் ஸ்திரீயும் மனைவியும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். எபிரேயருடைய ஆக்கியோர் எங்கேருந்து கொண்டு வர்றாரு? காயின் ஆபேல். அது விசுவாசத்தினுடைய அடிப்படையில் இல்லைன்னா அவர் எப்படி யாருக்கு இவங்களுக்கு சொல்ல முடியுமா? விசுவாசத்தினாலே ஆபேலுடைய காணிக்கை. பேதுரு எழுதும்போது மோசேயிலே எல்லாருமே அப்படிங்கிறாரு, நோவாவில் எல்லாருமே அப்படின்னு கொண்டு நோவாவை கொண்டு வர்றாரு. இவங்கெல்லாம் கதை நினச்சிருந்தாங்கன்னா அவங்க கோட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து படித்தாங்க? இயேசு கிறிஸ்துவிட்ட தான் படித்தாங்க. அது 1 முதல் 11 அதிகாரங்களை நீங்கள் நீக்கிவிட்டால் வேதாகமத்தினுடைய அடிப்படையே இல்லை. இந்த பேக்ரவுண்ட் போட்டிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க, அல்லது ஒரு பிளாக் ஒரு இது இருந்திருக்கும், கேன்வாஸ், ஒரு பிளாக் கேன்வாஸ். அந்த கேன்வாஸில் தான் ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றா கலரை கொண்டு வர்றாங்க, அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளாக் கேன்வாஸே கிடையாது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். ஒரு அடிப்படை இல்லை. இயேசுவானவர் என்ன செய்கிறாரு? இட்ஸ் அ பிரைட் டைம், அட் த சேம் டைம் there's a black time. அதிலிருந்து தென் ஹீ ஸ்டார்டட் பில்டிங் அப். எப்படி இந்த வேதாகமத்தினுடைய முழுமையான செய்தி இதில் வருது அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. இந்த டெபாஸ்ட்ரபி அல்லது சொல்லுவாங்க, அல்லது அந்த கேன்வாஸ். அந்த கேன்வாஸ் when God created, ஆண்டவர் இதை சிருஷ்டித்த போது நல்லா இருந்துச்சு. ஆனால் 3வது அதிகாரத்தை நம்ம விட்டோம்னா அதுக்கு பின்பதாக இயேசுவானவர் அந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோதான் உள்ள கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? படைத்ததெல்லாம் நல்லது நல்லது நல்லதுன்னு பார்த்துட்டு 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் வரும்பொழுது தான் சொல்கிறாரு மனுஷனை படைத்ததை பார்த்து விசனப்பட்டாருங்கிறார், வேதனைப்பட்டார். அதாவது சரியானபடி அமையலை. அப்போ இவங்களை முழுமையாக எப்படி கொண்டு வர்றன்னு சொல்லி கர்த்தருக்கான திட்டத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் நான் சொல்ல வேண்டும்னா என்னென்னா, நம்ம திரும்ப படிக்கும்போது பார்ப்போம், 11வது அதிகாரம் 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்தினுடைய பின்னணி இல்லாமல் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய அழைப்பை அறிந்து கொள்ளவே முடியாது. இந்த 10, 11வது அதிகாரத்தில், அதாவது நீங்கள் சகல தேசத்தாருக்கும் இந்த பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் எல்லா ஜாதிகளும் எல்லா குடும்பங்களும் உன்னிலே ஆசீர்வதிக்கப்படும் சொல்லும் பொழுது 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் இந்த லிஸ்ட்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சகல ஜாதி எங்கேருந்து வந்தது? சகல ஜாதிகளுக்கும் சொல்லணும்னா இங்கேருந்து எப்படி சொல்ல முடியும்? வித்தியாசமான மொழிக்காரர்கள், வித்தியாசமான கலாச்சாரத்தை உடையவர்கள், இதெல்லாம் எங்கே நம்ம பார்க்குறோம்? 10வது அதிகாரம் 11வது அதிகாரம். அந்த பேக் ட்ராப்பில் தான் நம்ம பார்க்கணும் வேதாகமத்தை. இதை மறுபடியும் ஏதாவது சபைகளில் சொன்னாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து எந்திரிச்சு சொல்லுங்கள். நீங்கள் அளவு பண்ணாதீங்க இந்த மாதிரி ஆளுங்களை சபைகளில். அடுத்தது முழு வேதாகமும் நமக்கு எதுக்கு? எல்லாமே கர்த்தரால் கொடுக்கப்பட்டது தானே. ஆமாம். முழு வேதாகமத்தையும் நம்புறவங்க 1லேருந்து 11 நம்பி தான் ஆகணும். அதை நிறைய பேருக்கு இந்த வேதாகமத்தை எடுத்து ஒருத்தர் சொன்னாராம், சரி நீங்கள் எந்தெந்த புத்தகம்லாம் சரியில்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா 1லேருந்து 11 வரைக்கும் சரியில்லை, சரி அப்போ கிழிச்சிருவோம் அதை. அப்புறம் என்னது, இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க, அது சரியில்லை, அப்போ அது கதை, அதை கிழிச்சிருவோம். அப்புறம் வேறு என்ன, இந்த 10 வாதிகள் அதெல்லாம் கதை தான், அது சும்மா அதெல்லாம் அதை கிழிச்சிருவோம். அதுக்கப்புறம் ரொம்ப குயிக்காக அவங்க கிழிக்கிறதெல்லாம் அந்த எண்ணாமத்தில் அப்படியே எண்ணி வர்றாங்களா, அதெல்லாம் தேவையில்லை நிறைய நம்பர்ஸா கொடுக்குறாருல. ஆமாம், எதுக்கு இவ்வளவு நம்பர்? அது நமக்கு எதுக்கு? லேவியர் ஆகமம் முன்னாடியே முடிஞ்சு போச்சு, அது தேவையில்லை. லேவியர் ஆகமம் இதெல்லாம் முன்னாடியே முடிஞ்சிச்சு, வேணாம். ஆனால் ஆபிரகாம் மட்டும் வேணும். ஆபிரகாமோட அது விசேஷமாக 1 முதல் 3 வசனங்கள் மட்டும் வேணும். ஆசீர்வாதம் வேணும் எனக்கு. அதுக்காக பின்னாடி உள்ள வசனங்கள் வேணும். 13வது அதிகாரத்தில் அந்த லோத்தை விட்டு பிரியும் போது ஒரு பெரிய இது இருக்கும். அதுக்கடுத்து யோனாவுடைய கதை, அது ஒரு பெரிய கதை, அது வேணாம். எப்படின்னா ஒரு மனுஷன் அதையும் கழிச்சு இப்படியெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, பவுனடியார் எழுதுனதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எழுதியிருக்கிறாரு, அதெல்லாம் வேண்டாம், அதையும் 13 லெட்டரையும் எடுத்துட வேண்டியது. என்னது இதில் தள்ளப்பட்ட ஆகமங்கிறது அது வேணும், என்கிட்ட வாங்கிக்கிங்க.
அதை ஆர்டர் பண்ணி நானே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஏன்னா அதில் தானே அந்த ஏஞ்சல்லாம் வந்து பேசுது இல்லை? ஆமாம், அதில் தானே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. நோவனுடைய இது, அதுக்கு அடுத்தது ஈனோக்கனுடைய புத்தகங்கள், இதெல்லாம் வந்து அதில் தான் இருக்குது. அதில் நேரடியாக கொடுக்கப்படுது. அதாவது இந்த மாதிரியாக நம்ம வந்து வேத புத்தகத்தை அக்கு வேறு ஆணி வேறாக நாம் என்ன சொன்ன பிச்சு எடுத்துட்டோம். நல்ல வேளை கர்த்தருடைய ஸ்தோத்திரம், அதை வந்து நூல் போட்டு தைச்சி வச்சுருக்குறாங்க. இப்போ வர்ற புத்தகங்கள்லாம் போன தடவை நான் எடுத்தது மாதிரி இப்போ எல்லாம் ஒட்டி தான் இருக்குது. வேணுங்கன்னா கழட்டி எடுத்துக்கலாம். இப்படி வேதாகமத்தை படிக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அதாவது ரெண்டு விதமாக நம்ம அறிந்து கொள்ளணும். ஒன்று, ஆண்டவருடைய முழுமையாக நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய ஒட்டுமொத்தமான அவருடைய வரலாறு என்ன, அது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு ஒன்று பார்க்கணும். இரண்டாவதாக நம்ம என்ன, அதுக்கு நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம், எப்படி ஒவ்வொரு புத்தகங்களும் சரியானபடி அமைக்கப்பட்டிருக்க இந்த கெனானிக்கல் ஆர்டர், அதையும் நான் பார்க்கணும். க்ரோனாலஜிக்கல் ஆர்டரையும் பார்க்கணும், கெனானிக்கல் ஆர்டரையும் பார்க்கணும். க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்னால் எழுதப்பட்டனுடைய அடிப்படையில் அதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கின்றது ஒன்று. அதோடு கூட அந்த நடந்த நிகழ்வுகள், அதாவது சரித்திர நிகழ்வுகள் படி ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படி நடந்ததுன்னு படிக்கணும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குது, அது எதற்காக இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க, 5 ஆகமங்களும் எப்படி வச்சுருக்காங்க, பென்டெட்டுக்கு எதுக்காக வச்சுருக்கிறாங்க, அதற்கு பின்பதாக ஒவ்வொரு புத்தகங்களுடைய தொகுப்புகளும் எதற்காக வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சுவிசேஷ புத்தகங்கள் 4 புத்தகங்கள் இருக்குது. ஆனால் அது எழுதப்பட்டது பின்னாடி எழுதப்பட்டது. ஆனால் எதற்காக இந்த இடத்துல நம்ம கொண்டாந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க முதல்ல, அதை வந்து இந்த கெனானிக்கல் இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாகமத்தை ஒழுங்குபடுத்தி வைத்ததனுடைய அடிப்படையான நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக வியாக்கியானம் பண்ணும்போது இதை நம்ம விட்டுட்டு நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக அது வியாக்கியானமாக இருக்காது, அது அவ்வியாக்கியானமாக இருக்கும். பிரசங்கமாக இருக்காது, அது என்னது அதிக பிரசங்கமாக இருக்கும். இப்போ நம்ம ஆரம்பிக்கிறது எங்கே, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 முதல் 11 அதிகாரங்கள். ஏனென்றால் இந்த மாபெரும் வரலாறு என்று சொல்லி நாம் சொல்லுவதனுடைய பின்புலம் இதில் தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னு சொன்னீங்கன்னா, அந்த ஹிஸ்ட்ரியினோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா அது ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி, முன்னாடி உள்ள ஹிஸ்ட்ரி. இந்த 1 முதல் 11 அதிகாரங்களில் இருக்குது. ஆதியாகமம் இதுக்கு வந்து எபிரேய மொழியில் என்ன சொன்னாங்க, அந்த புத்தகங்களுக்கெல்லாம் அதில் முதல்ல ஆரம்பிக்கிறக்கூடிய அதே வார்த்தைகளே வந்து அதுக்கு பேராக வச்சுட்டாங்க. ஆதியாகமத்தினுடைய முதல் வார்த்தைன்னா பெஷரீத், ஆதியிலே, தொடக்கத்திலே, ஆரம்பத்திலே. ஆமாம், எல்லாமே எழுதும்போது இந்த செப்டூஜியன்லேயும் அதே மாதிரி தான் தொடக்கம், ஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிற கொண்டு வர்றது இந்த கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்தது ஜெனிசிஸ் அப்படின்னு. நம்ம ஆதி ஆகமம்னு சொல்லி நம்ம கொண்டு வரோம். ஆனால் எபிரேய பாஷையில் என்ன சொல்லுங்க, அதுக்கு வந்து பெஷரீத் அப்படின்னு இருக்கும். இலக்கிய பாங்கின்படி பார்த்தோம்னா இது வந்து ஒரு முறைமையின்படி, அதாவது ஒரு வம்ச வரலாறுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கும். இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு 10 வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 1 முதல் 50 அதிகாரங்களில் 10 விதமான வம்ச வரலாறு. அதாவது 11வது அதிகாரத்துக்கு முன்பதாக ஒரு 5, அப்புறம் 12லேருந்து என்பதாக இன்னொரு 5. ஆக எல்லாமே வந்து வம்ச வரலாறு, வம்சாவளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அக்கவுண்ட் ஆஃப், அதை ஆரம்பிக்கும் போது இந்த அக்கவுண்ட் ஆஃப் அப்படின்னு எங்கேயாவது கண்டுபிடிக்கும். 5 தலைமுறை, இங்கே 5 தலைமுறைகள். தலைமுறைன்னு சொல்கிறத விட, ஆமாம் சொல்லலாம், ஆனால் தலைமுறைன்னு சொல்கிறத விட ஒவ்வொரு வம்சாவளி ஆரம்பிக்கிறதுக்கூடிய முறைமைகள் என்ன சொல்லலாம். ஏன்னா சில இதெல்லாம் சேர்ந்து தலைமுறைகள் வருது. ஏன்னா இது என்னது, இஸ்மவேலினுடைய தலைமுறையும் வருது, அதே போல் ஈசாக்குனுடைய தலைமுறையும் சேர்ந்து வருது. ஓகே, இந்த அக்கவுண்ட் ஆஃப் 5 பகுதிகளாக 2ஆக பிரிக்கலாம். சரி, நீங்கள் தயவுசெய்து 2வது அதிகாரம் 4வது வசனம் குயிக்காக எழுதி வச்சுங்க. 2:4, 5:1, 6:9, 10:1, 11:10. மறுபடியும் சொல்கிறேன், 2:4, 5:1, 6:9, 10:1, 11:10. 2, 4, 5, 1, 6, 9, 10, 1, 11, 10. 5 ஒரு ஆரம்பங்கள், 5 ஆரம்பங்கள் இல்லை. நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து ஆரம்பித்தது அப்படியே திரும்ப இன்னொரு தடவை விளக்கமாக 2வது அதிகாரத்தில் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இது 2 விதமான கிரியேஷன்பாங்க. 1வது அதிகாரத்தில் ஒரு கிரியேஷன், 2வது அதிகாரத்தில் இன்னொரு கிரியேஷன் வாங்க. தப்பு, ரொம்ப சுத்தமாக தப்பு. 1வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அவர் ஆதியிலே படைத்த போது அப்படின்னு இப்போ விளக்கமாக சொல்லிட்டு வர்றார், என்னெல்லாம் படைத்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ 2வது அதிகாரம் 1வது அதிகாரத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது. அப்போ ஆரம்பிங்க 2:4,
5:1 யாராவது ஒருத்தவங்க ஒன்று ஒன்றா வாசிச்சுட்டுங்க. 2, 4, 5, 1, 6, 9, 10, 1, 11, 10. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. வரலாறு அங்கே எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னு சொல்கிறீங்க இல்லை? இந்த அக்கவுண்ட்னா இது வந்து சரியானபடி முறைமையாக எழுதியிருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்ததாக 5:1 ஆதாமின் வம்ச வரலாறு. யாருது? ஆதாமின் வம்ச வரலாறு. அதுவே என்ன சரி, ஆதாமுக்கு ஒரு வம்சம் இருந்துச்சு, அவருக்கு வரலாறு இருக்குது. அதனால் அடுத்த தடவை யாராவது 1 முதல் 11 வரலாறில் இல்லைன்னா அவர் வரலாறு தெரியாத ஒருவராக இருப்பார். ஆதாமின் வரலாறு. அதுக்கு அடுத்ததாக 6:9 நோவாவின் வம்ச வரலாறு. அப்போ நோவான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு வம்சம் இருந்திருக்கு, அதுக்கு ஒரு வரலாறு இருந்திருக்கு. அதை விட்டு பெறலாதீங்க. அதுக்கு அடுத்ததாக 10:1 நோவாவின் குமாரனாகிய சேம், காம், யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. என்பவர்களுடைய வம்ச வரலாறு. அது ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும்போது ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர்கள் பிறந்தார்கள் அப்படின்னு. ஆமாம், குமாரர்கள் வந்து நிச்சயமாக இந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்பதாக பிறந்திருக்காங்க. இந்த ஜலப்பிரளயம் நடந்ததுன்னு ஒரு பெரிய ஒரு சான்றுகள் நிறைய இருக்குது. இப்போ கூட சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைகள் மேலே சிப்பிகள் இருக்குது. எப்படி மலையில் சிப்பி வரும்? சிப்பி எங்கே இருக்கும்? கடலில் இருக்கும். அது எப்படி மலையில் இருக்குது? அது வேறு சிப்பியோ? ஓகே, மிசிசிப்பி. ஓகே, 10வது அதிகாரம் 1வது வசனம் வாசிச்சாச்சு. அடுத்தது 11 சேமுடைய வம்ச வரலாறு. அதுக்கு அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்திற்கு பின்பு 2 வருஷம் வேறு எழுதியிருக்காரு. சேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான். ஆமாம், அதுக்கப்புறம் அப்படி வரிசையாக போகுது இல்லையா? ஒவ்வொரு முறையும் இந்த இவங்க சொல்கிற ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்கிறதுல 5 விதமான வரலாறுகள் ஆரம்பிக்கின்றன. அப்படின்னா இது வரலாற்று புத்தகம். ஓரளவுக்கு சரி. 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே நீங்கள் சொன்னபடி கிளியராக இருக்கு இல்லையா? என்னது கிளியராக இருக்கு? வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு. அப்போ வானமும் பூமியும் இல்லைன்னா நம்ம எங்கேருந்து அங்கே வந்தோம்? அது உள்ளுக்குள்ள ஒரு பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. தட்டார்னு இடிச்சு விழுந்து இப்போ எப்படி வானமும் பூமியும் எப்படி வந்துச்சு? ஆனால் என்ன சொல்கிறாங்க, அதில் முடிச்சு வந்தாலும் எப்படி உயிர் வந்துச்சுன்னா அது காட் பார்ட்டிகல்ன்றாங்க. திடீர்னு வெடிச்சு வந்துச்சா காட் பார்ட்டிகல்னா அந்த காடை தானே சொல்கிறாங்க. அதான் கிரியேஷன் ஆஃப், அதை வந்து இந்த ஆக்ட் ஆஃப் காடுன்னா ஏதோ நடந்துச்சு, எப்படியோ நடந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, பால் எப்படி தான் அவங்க வந்துச்சு, அது அப்படியே வந்துச்சு, அவ்வளோதான். யாராவது கிக் பண்ணியிருப்பாங்க, இல்லை கிக் பண்ண முடியல, அப்படியே வந்திருக்கும். வேதாகமத்தை சரியானபடி நாம் படிக்க வேண்டும். வேதாகமத்தை வரலாறாக படிக்க வேண்டும். சும்மா ஏதோ அது கதையாக படிப்பதற்கல்ல, அல்லது வந்து இதை வந்து ஒரு பெரிய சரித்திர புத்தகமாக படிக்கக்கூடிய அந்த சரித்திர புத்தகத்தை ஏதோ தியாலஜியாக ஒன்று ஃபிலாசபியாக படிக்கிறது இல்லை. இது நம்முடைய கதை, இது நம்முடைய வரலாறு, இது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மாபெரும் வரலாறு. இது ஆரம்பிக்கிறது எங்கே? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது கர்த்தருடைய திட்டத்தில் இருந்தது, முன்பதாகவே இருந்தது. இந்த 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 உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் எதற்காக ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாரு. கர்த்தர் இடத்துல ஒரே ஒரு திட்டம் தான் இருக்குது. அந்த திட்டத்தை அவர் மாற்றாடு அவ்வளவையும் நேர்த்தியாக செய்து கொண்டு வருகிறார். எப்படின்னா நம்ம பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம், தேவன் இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாருங்கிறது தெரியுது. இவ்வளோ ஒரு பெரிய திட்டத்தை நமக்கு வச்சுருக்கிறாரு. இந்த திட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோன்னு சொல்கிறத குறித்து நாம் படிக்கிறோம். இது உங்களுடைய கதை, என்னுடைய கதை, இதெல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய கதை. யுவர் ஸ்டோரி, மை ஸ்டோரி இஸ் இன் காட் ஸ்டோரி, ஹிஸ்டோரி. தொடர்ந்து பார்ப்போம்.